ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ காலையில் எடுத்துகிட்டு இருக்குங்க. பாப்பா 2 ஸ்கூல் அமுச்சு விட்டதுக்கப்புறம் குட்டி பையனும் ஸ்கூல் போயிட்டான். போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாமா கிளம்பி வெளியே போகலான்னு சொன்னாங்க. நாமளும் வீட்டில் இருந்தே போர் அடிக்குதே, சொன்னது ஒன்று போதுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பியாச்சுங்க. எங்கே போகிறேன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காவிரி ஆற்றுல தண்ணி அதிகமாக ஓடுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவலுங்க. லாங் ட்ராவல் பண்ணுறேன்னா எனக்கும் மாமாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் டிராஃபிக் இல்லாத இது மாதிரி இயற்கையான இடத்துல ட்ராவல் பண்ணால் யாருக்குமே பிடிக்காது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. 1 மணி நேரம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதே கொஞ்சம் கூட தெரிவிக்கலைங்க. ஏன்னா போகிற இடம் ஃபுல்லாகவே இயற்கையாக பச்சை பசேன்னு, எந்த இடம் பார்த்தாலும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க. எந்த சைடு பார்க்குறதுனே தெரியல. 2 சைடுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு வயல்லையுமே வெள்ளம் வந்து மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க. தென்னை மரம், வாழை, கரும்பு, அதுக்கப்புறம் காய் செடிங்க எல்லாமே ஒவ்வொரு பக்கம் பார்த்தோன்னா ஒவ்வொரு வயலும் அவ்வளோ அமைப்பாக கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அதுக்கு நடுவாண்ட வந்து ஒரு வீடு. அந்த காட்டில் இருக்கிற வெள்ளாமை, அந்த வீடு எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளதுமே கிராமம் தான், இருந்தாலுமே நாம் இருக்கிற இடத்த விட இன்னொரு இடம் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி தாங்க எனக்கும் தோணுச்சு. போகிற வழி எல்லாமே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு மாமாட்ட பேசிட்டு குட்டி பையன்கிட்ட பேசிட்டு அவ்வளோ ஜாலியாக மெதுவாக பொறுமையாக போனோங்க. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு நாள் கூட நான் வந்ததே இல்லைங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் ஒரு 6-7 டைமுக்கு மேலே வந்திருப்போம். லாங்காக எங்கேயாவது போகணுன்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னாவே எனக்கும் மாமாவுக்கும் ஃபஸ்ட்டு வர்றது இந்த இடமா தாங்க இருக்கும். காவேரி ஆற்றுக்கு பக்கமாக வந்துட்டோம். எந்த அளவுக்கு அழகாக ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள். எப்படா அந்த இடத்துக்கு போகலாங்கிற மாதிரி தோணுச்சுங்க. பக்கத்துலேயே ஆறு இருக்கிறதுனாலங்க இந்த இடமே ஃபுல்லாக பாக்கு தோட்டம் தாங்க வச்சுருந்தாங்க. அதுக்கு நடுவாண்ட வந்து ஒவ்வொரு தென்னஞ்செடிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கு, படத்துக்கு இது மாதிரியெல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். எனக்கும் மாமாவுக்கும் இது மாதிரி இயற்கையான இடம்னா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படா அந்த இடத்துக்கு போக போகிறோங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்த ஒவ்வொரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது பக்கத்தில் போகிறோம்லங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க. சிட்டிலாம் வீடு இருந்துச்சுனாங்க ஒரு இடத்துக்கு இடம் வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாத வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் இது மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போதுங்க ரொம்ப தூரம் இருக்குங்க. ரொம்ப தூரம் தள்ளி தான் வீடு வந்து இருக்குது. அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஒவ்வொரு வீடும் பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே டிசைன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த வீடெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீட்டை ஒட்டியே பக்கத்தில் வந்து ஒரு தார் ரோடு வந்து போட்டிருக்காங்க. அந்த தார் ரோட்டில் போனோம் அப்படின்னா காவேரி ஆற்றை பக்கத்துல இருந்தே பார்க்கலாங்க. அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சுங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இந்த இடத்துக்கு வந்து மாமா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த இடத்துல வந்தப்போ இன்னும் அதிகமாக தண்ணி கிடந்துச்சிங்க. மாமா வந்து தண்ணிக்குள்ளே வந்து காலை விட்டு கழுவிட்டு இருந்தப்போ லைட்டாக வழுக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. மாமா விட்டடிச்சுட்டு பூந்தடிச்சு நான் மேலே ஒடியாந்துட்டேன். மாமா வந்து இன்னும் சொல்லி என்னை கலைச்சிட்டே இருப்பாங்க. ஆற்றுல விழுந்தா கூட கண்டுக்காத புறா போரு, அன்றைக்கே விட்டுருந்தா ஆற்றுலேயே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை கலைச்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, ஏன் அப்படி சொல்கிறீங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆற்றுக்கு பக்கத்தில் வந்து தண்ணியை தூரத்துலேருந்து பார்க்குறது தாங்க என்னோடய வேலை. பக்கத்தில் போகிறத நினச்சாவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்படியே ஜில்லுன்னு அதை பார்க்குறப்பயே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. குட்டி பையனையும் சேர்த்து கையில் பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டே தான் இருந்தேன். மாமா வீடு நான் தான் இருக்குல்ல, எனக்கு நீச்சல் தெரியும்லங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நாளாக குட்டி பையனை பக்கத்துலலாம் விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். தண்ணி அப்படியே அலையா போயிட்டே இருக்குங்க. மாமா போய் தண்ணி ரொம்ப கூலிங்காக ஒரு மாதிரி ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்குது, வந்து தொட்டு பாருங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான்லாம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். குட்டி குட்டி மீனெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. ஒரு பெரிய நண்டு கூட கல் சந்தில் போய் பூந்துக்குச்சுங்கிற மாதிரி மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டி பையனை வந்து நான் தூக்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டில் கவர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆற்றுலேருந்து வர தண்ணியை உறிஞ்சு பக்கத்தில் வந்து ஒரு கிணத்துக்குள்ளே ஓடுற மாதிரி ஒரு இடம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பாக்கு தோட்டம் வந்து இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த டேமுக்கு வந்து வந்தாச்சு. கோனேரிப்பட்டியில் இந்த பிரிட்ஜு வந்து இருக்குங்க. மேட்டூர் அணையில் எப்படி பிரிட்ஜ் இருக்குமோ அதே மாதிரி சேம் செட்டப் வந்து இங்கே இருக்குங்க. மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி எடுத்து விட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் தண்ணி வந்து பள்ளிப்பாளையம், ஈரோடு எல்லா இடத்துக்கும் போகும்னு சொல்லி மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்போ தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்க. இன்னும் அந்த சைடில் திறந்து வில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தண்ணி பாருங்கள், அந்த இடத்துல ஆள் விழுந்தோம் அப்படின்னா அப்படியே சுற்றி அடித்து உள்ளே இழுத்துட்டு போயிட மாட்டிருக்குங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்துச்சு. குட்டி பையனை நல்லா இறுக்கமாக கையை பிடிச்சி வச்சுட்டுங்க மாமா தான் வீடியோ வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சுங்க.
ஆடி 1லேருந்து ஆடி 18 வரைக்குமே இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி திறந்து விட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சாங்க. இந்த சைடெலாம் வரவே முடியலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி டேம் இருக்கிற இடத்துலலாம் குழந்தைங்கள அதிகமாக கூட்டிகிட்டே வரக்கூடாதுங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தாலுமே கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கணும். குழந்தைங்க என்னதான் அழுதாலும் சரிங்க, கையை மட்டும் விடவே கூடாது. ஏன்னா குழந்தைங்க டக்குன்னு ஒரே செகண்டில் எது வேணாலும் பண்ணுவாங்க. அதனால குழந்தைங்கள மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்க. கீழே அந்த பொட்டி மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதை அப்படியே மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா தண்ணியெலாம் அந்த சைடு போகுமாங்க. அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து ஒரு பொட்டி வச்சுருக்காங்க. தண்ணி இன்னும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பொட்டி கீழே இறக்கி விட்ருவாங்களாங்க. மேலே மேகமும் கீழே தண்ணியும் பக்கத்தில் வந்து மலையும் பார்க்குறதுக்கு அந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஆடி 18 அன்னைக்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சாங்க. போலீஸ் பாதுகாப்புலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்களாம். அப்படி இருந்துமே 3 பேர் வந்து கீழே வந்து தவறி விழுந்துட்டு தான் சொன்னாங்க. ஒரு குழந்தையும் தவறி விழுந்துட்டு தான் சொன்னாங்க. கேட்கும் போதே நெஞ்சு அப்படியே லைட்டாக பதன்னு ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க அந்த இடத்துல இருந்து. இந்த இடத்துக்குலாம் வந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க. அதிகமாக அந்த சைடெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். வர வழியில் பிரிட்ஜுக்கு இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா மீன் வந்து போட்டு விற்றிட்டு இருந்தாங்க. உயிரோட மீனுங்க. பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஒவ்வொரு மீனும் பார்க்குறப்போ பாம்பு மாதிரியே இருந்துச்சுங்க. கொஞ்சம் தள்ளி நின்னே பார்த்துட்டு இருந்தேன். நிறையா மீன் வச்சுருந்தாங்க. எல்லா மீன் ராகமும் இருக்குது. உங்களுக்கு என்ன மீன் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த பெரிய மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு 4-5 கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கத்தில் அந்த படகு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் போட்டு எல்லாமே உயிரோடையே வச்சுருந்தாங்க. ஆரை மீன் சொன்னாங்க. கிலோ வந்து 300 ரூபா சொன்னாங்க. சரி 1 கிலோ வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கும் சரி மாமாவுக்கும் சரிங்க, மீன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட வரவே வராது. கோழி இதெல்லாம் கூட ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆனால் மீன்லாம் க்ளீன் பண்ண வந்து தெரியாதுங்க. அந்த அண்ணாட்டையே கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பாப்பா 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீன் மட்டும் பொரிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பொரிச்சு கொடுத்துங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. குழம்புக்கு தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொரிக்கும் போதுமே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் பொரிச்சிட்டு மீதி மீன்லாம் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிங்க. நல்லா 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டுங்க எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. மீன் குழம்பு செய்யறதுக்காக சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதக்கி அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மீன் குழம்பு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துங்க. அது கூடவே கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்கவும் மற்ற எந்த தூளுமே நான் சேர்க்கலைங்க. மீன் குழம்பு ரொம்பையும் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க. ஓரளவுக்குனாச்சும் குழம்பாக இருந்தோம்னா தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலா அரைக்கும் போதே அது கூட கொஞ்சமாக தேங்காய் வச்சு கூட அரைச்சிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்த மீனை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாங்க. சிம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். சூப்பராக மீன் வெந்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. சுட சுட சாதம் வடித்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. காலையில் தோசை ஊற்றி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருந்தோம். அதுவுமே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் கடையில் நம்ம மீன் வாங்கினாலுமே உயிரோட மீன் கிடைச்சி அப்படின்னா அதை வாங்கி சமைக்கிறது தனி ஒரு சந்தோஷம்தான். பழைய மீனாக்கிது கொடுத்துருவாங்களோ ஏதோன்னு சொல்லிட்டு லைட்டாக பயம் இருக்கும். ஆனால் உயிரோட மீன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கட் பண்ணி கொடுக்கும்போது வாங்கிட்டு வரப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஈவினிங் வந்து நம்ம செடியில் பூ இருந்துச்சுங்க. அதை பறித்து கட்டி வச்சாச்சு. குழந்தைங்க வந்து காலையில் ஸ்கூல் வச்சுட்டு போவாங்க. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை மட்டும் லைட்டாக தூவி இறக்கியாச்சு. மீன் நல்லா சூப்பராகவே வெந்துருச்சுங்க. வெளியில் அடுப்பில் தான் சாப்பாடு வச்சு விட்டுருந்தேன். மாமா அத்தை எல்லாமே வெளியே தான் இருந்தாங்க.
வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக வெளியே வந்து கைத்து கட்டல் போட்டு நம்ம சாப்பாடு எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சுங்க. இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.